Hello friends, welcome to Drona Academy. Very good morning to all. So இந்த வீடியோ பத்தினா நம்ம என்ன தோட பத்தி பார்க்க போறோம் அப்படினா group 2 prelims உண்டான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பத்தின ஒரு பேட்ச் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பதில வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ பதியை ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து நம்ம நேத்து வந்து ஒரு ஸ்டடி பிளான் பார்த்திருந்தோம். ஓகேவா? அது அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் இந்த பேட்ச் வந்து நம்ம வந்து ரன் பண்ண போறோம். அந்த ஸ்டடி பிளான் வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஓகே அப்படினா ஓகேவா? ஸோ இதான் அந்த ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். சரி, இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் பேட்சும் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இந்த ஸ்டடி பிளான் ஓகே அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு 65 டேஸுக்கு போடக்கூடிய பேட்ச். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து சூட் வரது கஷ்டம். ஓகேவா? ஸோ ஸ்டடி பண்ண பாருங்கள். ஓகே சார், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பேட்சை ஜாயின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் அதாவது டெலகிராமில் பண்ணக்கூடிய ஒரு பெய்டு பேட்ச். ஓகே, 1000 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணி இந்த பேட்சை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது தமிழ் மீடியம். ஓகேவா? தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம போடக்கூடிய பேட்ச். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ தமிழ் மீடியமில் படிக்கிற ஸ்டூடெண்ட் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் பேட்சை பற்றின வந்து ஒரு 30 minutes வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக கொடுக்குறேன். அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதேமாதிரி ஸ்டடி பண்ண பார்த்துட்டு ஸ்டடி பண்ண உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பேட்சை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும், பேட்சை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர், இது எல்லாத்தையுமே தெளிவாக நான் உண்மையாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மட்டும் நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணால் போதும். சரிங்களா? QR கோட் ஸ்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணி ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போடக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 65 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அப் டு குரூப் 2 prelims எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த பேட்ச் வந்து ரன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த பேட்சில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் கொடுப்புன்றத ஒரு ஷார்ட்டான ஓவர்வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு வாரம் வீக்லி வந்து நம்ம வந்து 2 ஷெட்யூல் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதை 2 டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ஷெட்யூல் கொடுத்துருவோம். அந்த ஷெட்யூலுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். அதுக்குண்டான கொஷின் பேப்பர். ஓகேவா? ஸோ அந்த கொஷின் பேப்பருக்கு உண்டான கீ ஆன்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபெண்ட் ஸ்டூடெண்ட்டுடைய ரேங்க் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி இப்போ வார 2 டெஸ்ட் நடக்குதுன்னு பார்த்தா அந்த 2 டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்ரி சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைவ் செஷன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாரத்தில் வந்து நம்ம எப்படி வந்து பார்த்தோன்னா முடிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வாரத்தில் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, ஓகே, அதை நீங்கள் எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத பற்றி தெளிவாக அடுத்த இதில் நீங்கள் எப்படி உங்களுடைய மார்க் வந்து க்ரோ பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலான்றதை பற்றி எல்லாத்தையுமே நான் வந்து அந்த லைவில் வந்து நம்ம பேசுவோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த லைவ் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுறதுக்கும் இந்த லைவ் செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதுதான் அந்த டெஸ்ட் பேட்சுடைய பிளான். ஓகேவா? இதில் வந்து நம்ம மெட்டீரியல் கொடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸஸ் இல்லைப்பா. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து 65 டேஸ் தான் இருக்குது அப்படிங்கும்போது இதில் வந்து நம்ம வீடியோ கிளாஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா வீடியோஸை பார்க்கறதே உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ஸை வந்து நீங்கள் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத டாப்பிக்கு சம் வீடியோ கிளாஸ் வந்து கொடுப்போம். அது எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குறதா. ஆனால் இது டெஸ்ட் பேட்ச் மட்டுன்றதுனால டெஸ்ட் பேட்சுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் அதுவும் வந்து ஸ்பெஷல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகாடமி மெட்டீரியல்ஸ் கிடையாது. மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் புக்கை தாண்டி இருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகாடமி நோட்ஸ் கொடுப்போம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் அட்டவணை, ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்டு, அப்புறம் பகுதிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழில் வந்து ஒரு சில டாப்பிக்லாம் வந்து புக்கை தாண்டி கேட்டால் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டாப்பிக்லாம் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸாக கொடுப்போம். மற்றபடி புக்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா புக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் தி கொஷின் வருதுன்றதுனால ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி புக்ஸ். அதுக்கப்புறம் புக்ஸை தாண்டி சிலபஸ் உள்ள டாப்பிக்கை மட்டும் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து கொடுத்துருமா. ஓகேவா? ஸோ வீடியோ கிளாஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல. சம் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் மட்டும் அதை நான் வந்து கண்டிப்பாக நானே வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 65 டேஸில் நம்ம வந்து ஒரு 20 ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோமா. 20 ஃபுல் டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதில் 15 வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டெஸ்ட். ஓகே, அதை நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க தமிழ் மீடியத்துக்கு உண்டான பேட்ச். ஓகே, ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஏன்னா இதில் குரூப் 2 பொறுத்த வரைக்குமே வந்து ஜென்ரல் இங்கிலீஷும் வரதுனால ஸோ நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு போடல, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இந்த பேட்ச் நம்ம வந்து போடுறோம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees.
ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்கள் ஒரே முறை தான் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ பேட்ச் பற்றின ஃபுல் ப்ராசஸ் ஓகேவா, இதை நம்ம வந்து கீழே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பேட்ச் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னா ஃபுல் டெலகிராமில் தான். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி வந்து கூகுள் மீட்டில் அப்படிலாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து ரன் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டு ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு டெலகிராம் நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும். அதுக்கு அனுப்பிச்சது உடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்பும். உங்களுடைய நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு என்றைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் சொல்லுமோ அன்றைக்கி முன்னாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணிடும். அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து கொடுத்துரும். ஓகேவா? உங்களுடைய நேமை வந்து உங்களுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் ஆட் பண்ணிட்டு வரும். ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அதில் தான் வந்து நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஓகே, அதுக்கு நான் டெலகிராம் லிங்க், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தா சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஆப்பே வந்து வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ அந்த டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ண லிங்க் நான் அதிலே கொடுத்துருக்கேன். இதில் போய் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெடியூல் டீட்டெயில்ஸ் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா இந்த 65 டேஸில் ஃபஸ்ட்டு 50 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 15 ஷெடியூலை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்து 15 டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ரிவிஷன். ஓகே, இது இல்லாமல் ஒரு 5 ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இன்பிட்வீன் கேப்பில் இந்த 50 நாள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா 10 டேஸ் ஒன்ஸு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் என்ன டாபிக் போர்ஷன் கவர் ஆகிருக்கும் அதை நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட். ஓகேங்களா? சரிங்கப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னும்போது வாரம் நம்ம 2 டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு வாரமும் 2 டெஸ்ட். ஓகேவா? ஒரு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே, ஒரு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சண்டே. எவ்ரி சண்டே அண்டு வெட்னஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணோம். இது எப்படி டெஸ்ட் ரன் ஆகுன்றது எல்லாத்தையுமே நான் ஸ்டடி பண்ணி வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வீக்லி 2 ஃபுல் டெஸ்ட். ஓகேவா? எல்லாமே வந்து பார்த்தா 200 கொஷினுக்கு வந்து தயாராகும்பா. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின் தான். இந்த 100 கொஷின் கிடையாது. 200 கொஷினில் 100 தமிழ் இருக்கும், 25 மேக்ஸ் இருக்கும், 75 ஜிகே. ஒட்டு மொத்தமாக ஒரு 200 கொஷினுக்கு வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? சார் டெஸ்ட் இப்படி வந்து லைவில் நடக்குமா, இல்லை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆப் மூலமாக நடத்துவீங்கன்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு ஓப்பன் பண்ண டெலகிராம் சேனலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இந்த டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டுப்பா. ஏன்னா ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படின்னும் போது ஓஎம்ஆரை பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம். அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் 20 காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எழுதி உங்களுடைய மார்க்கை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ரேங்க் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். அதில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் கொடுத்துருவோமா, அதுக்கு நான் பிடிஎஃப் வந்து டெஸ்ட்டு வந்து பேட்ச் வந்து கொடுத்துருவோம். ஆன்சர் கீ, ஓகே, அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கு ஒன்று நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கீ ஆன்சர் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ கீ ஆன்சர் மட்டும் இல்லாமல் அந்த கீ ஆன்சர் கொடுக்கும்போதே கீழவே வந்து அந்த ரேங்க் ரிப்போர்ட் லிங்க், அதாவது ஒரு லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, 200க்கு எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்கன்றத அதை நீங்கள் கொடுத்த உடனே அடுத்த டெஸ்ட்டு முடியறதுக்குள்ளே, ஓகே, அடுத்த டெஸ்ட்டு முடியறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரேங்க் ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எழுதுகிற எல்லாருடைய ரேங்க் ரிப்போர்ட்டை வரும் நம்ம சொல்ல முடியாது. டாப் 200 நம்பர் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? அடுத்தது டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீ ஆன்சர்லேயே வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். பட் ஆனால் மேக்ஸை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா வித் எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா மேக்ஸ் வந்து நம்ம வந்து அதையும் தாண்டி நீங்கள் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் கண்டிப்பாக. ஏன்னா இதை மட்டும் நீங்கள் படிக்க முடியலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னும்போது ஸோ மேக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஏன்னா மற்ற டாப்பிக்கோட நீங்கள் வந்து கீயை பார்த்தாலே எது சரி எது தப்புன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்சர் வந்துச்சுன்ற அந்த மெத்தடும் வந்து தெரிஞ்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ். ஓகே, உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷெடியூலுக்கு உண்டான ஷெடியூல் பிடிஎஃப் வந்து கொடுத்துரும். அந்த மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துரும். அது என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் வந்து கொடுக்க போகிறோம். எவ்ரி ஷெடியூல் ஒவ்வொரு ஷெடியூலுக்கு உண்டான ஸ்கூல் புக்ஸ், அதாவது முன்னாடியே வந்து கொடுத்துரும்பா. நீங்கள் பேட்சில் வந்து ஜாயின் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃபாகவும் கொடுத்துரும், ப்ளஸ் லிங்காகவும் கொடுத்துருக்கும். அந்த ஸ்கூல் புக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அது எங்கே நீங்கள் படிக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான வேர் டு ஸ்டடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிவிடும். அதே நீங்கள் சேர்த்து பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து சிலபஸ் கவர் ஆகக்கூடிய அவுட் ஆஃப் புக்ஸ் ஒரு சில டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கை தாண்டி இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளே வந்து ஸ்பெஷலாக வந்து எடிட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ தமிழுக்குன்னா ஸ்பெஷல் டாபிக்ஸ், அதாவது லாஸ்ட் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா ஒரு 30 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா புக்கை தாண்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான டாபிக் மொத்தமாக ஒரு 7 டாபிக் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அந்த 7 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா புக்கை தாண்டி இருக்கக்கூடிய
டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஓகே, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் வித் ஆன்சர். ஏன்னா நம்ம தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மொழித்திறன் பயிற்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். மொழித்திறன் பயிற்சியும் இலக்கணம் தான் வந்து சொல்லியிருக்கும். அப்போ மொழித்திறன் பயிற்சினும் போது பார்த்தா அந்த புக் பேக் தான் நம்ம மொழித்திறன் பயிற்சி சொல்கிறோம். அப்போ மொழித்திறன் பயிற்சிக்குள்ள ஆன்சர் கிடைச்சாதான் உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா, அது அந்தந்த ஷெடியூல் வரும்போது அதுக்குண்டான புக் பேக் வித் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பிடிஎஃபாக கொடுக்கணும், இல்லை வீடியோஸாக கொடுத்துரும். பிடிஎஃப் வந்து சப்போஸ் வந்து வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா பிடிஎஃப் தரமாட்டேன். ஓகே, அதாவது ஒன்றுத்தை நம்ம ப்ரொவைட் பண்ணணும், அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின். ஸோ இப்போ வந்து ஒரு டாபிக் நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் முடியுது அப்படின்னா அதில் இப்போ ரீசெண்டாக வந்து கேட்டேன் ப்ரீவியஸ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டோம் சரிங்களா. ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 200 வந்து ஸ்கீம்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து தமிழ்நாடு ஸ்கீம்ஸும் 100 வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் வந்து நம்ம வந்து கொடுக்க வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஸ்கீம்ஸ்க்குண்டான பிடிஎஃப்பும் இப்போ நம்ம 10 கொடுக்குறோமோ இல்லை வந்து 20 கொடுக்குறோமோ ஓகேவா. ஸோ அது வந்து ஒரு பிடிஎஃப் எப்போ நம்ம ஒரு பல்காக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான்பா. ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் இதுதான் சரிங்களா. ஸோ அது வந்து அந்தந்த பேட்ச் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுப்பேன். அது இன்பிட்வீன் கேப்பில் எப்போனா வரும் ஓகேவா. சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ் ஸ்பெஷல் பிடிஎஃப் அப்படின்னா இது வந்து நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ தான் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னும் போது ஸோ அது எப்போ ரெடி ஆகுதோ அந்த டைம். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் கொடுத்த பிடிஎஃப் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது பேட்ச் ஃபுல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இதுதான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓகேவா. மொத்தமாக 2 டெலகிராம் குரூப் வந்து க்ரியேட் பண்ணுவோம்பா. ஒன்று வந்து மெயின் குரூப்பு, இன்னொன்று டி நியூஸ் ஓகேவா. இதில் மெயின் குரூப்பில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் ஓகே அந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து இதுதான் ஷேர் ஆகும். அதாவது கொஷின் பேப்பராக இருக்கட்டும், அப்புறம் கீ ஆன்சர் ஓகேவா, அப்புறம் ரேங்க் ரிப்போர்ட்டு ஓகேவா, அப்புறம் இந்த ஸ்பெஷல் பிடிஎஃப், ஸ்கீம்ஸ் பிடிஎஃப் எல்லா பிடிஎஃப்மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வந்து ஷேர் ஆகும். இந்த டி நியூஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ப்பா. ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும். இப்போ லைவ் வரப்போகிறேன், அடுத்து இந்த வீடியோ கொடுக்க போகிறோம், இந்த டெஸ்ட்டை பாருங்கள், அப்புறம் இன்றைக்கி டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது, கொஸ்டின் பேப்பர் வந்து இப்படி வரும், இதுக்கு நீ இப்படி ஆன்சர் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஆடியோ வீடியோ என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இது எல்லாமே இந்த டி நியூஸ் குரூப் வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணுறது அதாவது உங்களுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய இண்டிவிஜுவல் நம்பருக்கு 2 லிங்க் வரும். அந்த 2 லிங்க்கையும் கிளிக் பண்ணி 2 குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தா ஷெடியூல் ஓவர்வியூப்பா. இது வந்து ஒவ்வொரு ஷெடியூலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் வீடியோ கொடுத்துரும். அந்த ஷெடியூலை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் செஷன் இருக்கும். அதாவது டவுட் செஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருவோம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஜனவரி மந்த்லேருந்து ஆகஸ்ட் மந்த் வரைக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து கொடுத்துருவோம் சரிங்களா. ஓகேப்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட். ஸோ இப்போது ஓவரால் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ரன் ஆகும் ஓகேவா. ஸோ நல்லா கொஞ்சம் இன்னொரு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ரொம்ப முக்கியமான, அதை நம்ம பார்க்கலாம் சரியா. ஸோ இப்போ பேமெண்ட் இனிமேல் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா ஜூலை 22 ஓகே. நமக்கு டைம் ரொம்ப ஷார்ட்டான்றதுனால வந்து ஜூலை 22க்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஜூலை 22 நைட் அல்லது ஜூலை 23 மார்னிங் ஒரு 8 AM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லிங்க் வந்திருக்கும்பா. உங்களுடைய பர்சனல் நம்பருக்கு 2 லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணி அப்படின்னா உங்களுடைய குரூப்பை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. அந்த 21 காலையில் 8 மணிக்கு வரக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த குரூப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 2 லிங்க் வரும். 2 லிங்க்கை கிளிக் பண்ணி மெட்டீரியல் குரூப்லையும் டி நியூஸ் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம ஆக்சிஸ் பேங்க் தான் துரோணா அகாடமி அப்படின்ற பேர்லேயே வரும் ஓகேவா. சம்டைம்ஸ் வந்து சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பண்ணுவீங்க, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அப்படின்னா வந்து ஜிபே இல்லைன்னும் போது நீங்கள் போய்ட்டு இந்த நெட் சென்டரில் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்படின்னா அதுக்கு அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் டைப்பு, என்ன பிரான்ச்ன்றது நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய அந்த யூபிஐ ஐடி, சப்போஸ் நீங்கள் வந்து ஜிபே, ஃபோன்பே எது இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணியும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஆல் இன் ஒன் QR. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் தான் ஓகேவா. ஸோ இந்த QR கோடைய பிடிஎஃபே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்தது சரி ஓகே. இப்போ சார் வந்து நான் வந்து பேட்ச் வீடியோ பார்த்துட்டேன், ஸ்டடி பிளான் வீடியோ பார்த்துட்டேன், ஸ்டடி பிளானும் பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நான் பண்ணிட்டேன். அடுத்து என்ன சார் பண்ணணும்? இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஓகே. அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன பண்ண அப்படின்னா இப்போ நான் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருவேன் பார்த்தீங்கன்னா 6374651243 6374651243 இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராமில் நல்லா ஒன்றுச்சுப்பா, வாட்ஸ்அப்பில் கிடையாது,
டெலிகிராமில் மட்டும்தான் எனக்கு இதில் வந்து உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். வேறு எதில் பண்ணாலும் என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து பேட்ச் வந்து டெலிகிராமில் தான் ரன் பண்ணுறோம் அப்படின்னும் போது டெலிகிராமில் தான் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெலிகிராமில் இந்த நம்பரை வந்து இண்டிவிஜுவலாக சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நார்மலாக போய்ட்டு கான்டாக்டில் சேவ் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக டெலிகிராமில் போய்ட்டு இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சார் எனக்கு எப்படி சேவ் பண்ணுறது தெரியல அப்படின்னா அதுக்கு லிங்க் இதை கொடுத்துட்டு பாருங்கள். ஹவு டு சேவ் மை கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து எனக்கு டெலிகிராமில் காட்டல அப்படின்னும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்னுடைய கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அதில் இப்போ நம்ம வாட்ஸ்அப் ரெடி வந்து ஃபோட்டோவில் அனுப்புவோம். அதே மாதிரி டெலிகிராம்லேயும் இந்த லிங்க் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ப்ளஸ் உங்கள் நேம் மட்டும் நீங்கள் போட்டால் போதுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய நேம் மட்டும் நீங்கள் போட்டு விடுங்க. நீங்கள் பண்ண 24 ஹவர்ஸ்க்குள்ளே, ஓகே, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் அடுத்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், குரூப் எப்போ க்ரியேட் ஆகும், அதில் நீங்கள் எப்படி ஆட் ஆகணுன்ற டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருப்போம். அது தெளிவாக படிச்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துரும்பா. சரிங்களா? ஓகேவா? ஸோ நீங்கள் சரியில்லை சார், நான் வந்து ஸ்டடி பண்ண வீடியோ எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா ஸோ இந்த பிடிஎஃபை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது இந்த பிடிஎஃப் லாஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ண பிடிஎஃப் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டடி பண்ண பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ண வீடியோ. சம்டைம்ஸ் வந்து சம் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, தெரியாது. ஸோ அப்போ ஸ்டடி பண்ண வீடியோவும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள். இந்த 2 வீடியோ மஸ்ட்டு. இந்த 2 வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டடி பண்ண பிடிஎஃப் இதுதான். ஓகேவா? ஸோ இதுலேயுமே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு ஷெடியூல் எப்படி நடக்கும், என்னென்ன டாபிக் இருக்குது, எப்படி வரும்ன்றது. ஓகேவா? இது எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பேட்சில் ஜாயின் பண்ணலாமா? ஓகேங்களா? ஸோ வேறு டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ இதே நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஓகேங்களா? டவுட் இருக்கும் பட்சத்தில் மட்டும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. ஸோ டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவசரப்பட்டு ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஸ்டடி பண்ண வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு உண்டான பேட்ச் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ பேமெண்ட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நான் போஸ்ட் பண்ணி விடுறேன். அதை பார்த்து நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கூடுமான வரைக்கும் எல்லா தகவலுமே நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ பேட்ச் அப்படி 2ஆவது நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இதை பார்த்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.